நான் உங்களுக்கு ஒரு 3 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க இருக்க ரூம்ல சில்வர் இல்லாம ஒரு பொருளாவது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, சூப்பர். 3, 2, 1 டைம் அப். ஸோ சான்சஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. உங்களால அப்படி ஒரு பொருள கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்ற ஃபோன்ல இருந்து சார்ஜர், லேப்டாப்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து ஒரு டைனி ஸ்பார்க்கிள் ஆஃப் சில்வர் அப்படின்றது உள்ள மறைஞ்சிருக்குது. ஸோ அது மட்டும் இல்ல. நம்ம சில்வர் அப்படின்னா வந்து டெக்கரேஷனோ, ஜுவல்லரி இதுக்கு மட்டும் தான் சில்வர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இது ரியல் திங்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் வெஹிக்கிளா இருக்கட்டும், சோலார் பேனலா இருக்கட்டும், ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாத்துலயுமே அண்ட் மெயின்லி சேட்டிலைட் கூட எல்லாத்துலயுமே சில்வர் அப்படின்றது இருக்கு. ஸோ டெக்னாலஜி லிட்ரலா சில்வர் இல்லாம ரன் பண்ண முடியாது. உங்க ரூம்குள்ளேயே இவ்ளோ சில்வர் இருக்கச்சல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல சில்வர் இல்லைனா எப்படி? ஸோ இன்னைக்கு நம்ம ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நான் சொல்லணும்னா, இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு லாஸ்ட் இயர் நீங்கள் ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் உங்களுக்கு 18 லட்சம் கிடச்சிருக்கும். அதாவது பாஸ்ட் 1 இயர்லேயே 79% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து இது வந்து சில்வர் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ கமோடிட்டிஸ்னு நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ அது டாப்பில் இருக்கிறது இந்த ஹெச்டிஎஃப்சி சில்வர் இடிஎஃப் ஃபண்டு தான். ஸோ இந்த ஃபண்ட் வந்து கமோடிட்டிஸ் பேஸ் பண்ணது. கமோடிட்டிஸ்னால் என்னதுன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், அதாவது கோல்டு வந்து கமோடிட்டிஸில் வரும், சில்வர் கமோடிட்டிஸில் வரும். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் கமோடிட்டியை மட்டும் பில் பண்ணி இருக்கிறது தான் கமோடிட்டிஸ் கிட்ட வர்றது. ஸோ இதில் ஆப்வியஸாக ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ரிஸ்க்கும் அதிகம் தான். இது சில்வர் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து ஆனுவலைஸ் ரிட்டர்னாக 36.41% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் ஓவரால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரீசன்ட் டைம், அதாவது 2022ல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இயர்லி ரிட்டர்ன்ஸாக 38.73% கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே, ஏன்னா அதை ரொம்ப நாளாக வந்து சடனாக ஒரு கிளாஸில் ஒரு டாப்பர் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்த சில்வர் சடனாக முழிச்சு மார்க்கெட்டுக்கே ஒரு லைஃப் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி சில்வர் வந்து லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே ஸ்டார்டிங்கில் இதோட என்ஐவி ப்ரைஸ் 15ல் இருந்தது. அதோட பீக்கை வந்து அக்டோபரில் டச் பண்ணியிருக்கு, 30 ருபீஸ்க்கு போயிட்டு. அண்ட் கரண்ட்லி இப்போ இதோட என்ஐவி ப்ரைஸ் வந்து 27 ருபீஸாக இருக்குது. ஸோ ஆல் டைம் இது 79.14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 இயரில் மட்டும். அண்ட் லாஸ்ட் 6 மந்தில் பார்த்தீங்கன்னா 65.44%, லாஸ்ட் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா 9.82%. ஒரு பேங்க்கில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, பேங்க்கில் நீங்கள் ஒரு எஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் முழுக்க இருந்தால் எனக்கு 6% கிடைக்கும், 5லேருந்து 6% கிடைக்கும். இது ஒரு மாதம் இந்த சில்வர் மட்டுமே 9.82% எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ நம்ம எப்பவும் போல் ஒரு ரிட்டர்ன் நம்ம ஒரு சின்ன அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். மாதம் நான் 10,000 ரூபாய் போடுறேன். சரியா? ஸோ இதில் வந்து ஒரு மாதத்துக்கு 9.82%, ஒரு 6 மாதத்துக்கு லாஸ்ட் 6 மந்தில் 65% வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் 1 இயர் இவ்வளோ 79, லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 36, ஆல் டைமில் பார்த்தீங்கன்னா 38%. ஸோ 38% வந்து எஸ்ஐபி கால்குலேட்டரில் இருக்காது. ஸோ நம்ம 13 வச்சுக்கலாம். சரியா? ஸோ லாஸ்ட் 10 இயரில் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா வந்து ஒரு 10 வருஷம் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் சில்வர் ஆப்வியஸாக அதோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணச்சில்ல, உங்களுக்கு நீங்கள் டோட்டலாக 12 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 47 லேக் வந்திருக்கும். ஸோ டோட்டல் வேல்யூ 59 லேக்காக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக 30 கிடையாது, 38. ஸோ இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ கோல்டோட ஸ்பாட்லைட்டுக்கு சில்வர் வரப்போகுது. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிக்கலாம். ஸோ எப்போவுமே 10,000 மாதம் எடுக்காமல் இப்போ ஒரு 15,000ன்னு சொல்லிட்டு எடுத்தோன்னா, பாருங்களேன், 18 லட்சம் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அதே 30%, 88 லட்சம் நமக்கு ஓவரால் கிடைக்குது. ஸோ ஆப்வியஸாக நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ண ஸோ 15 வருஷத்துக்கு 3 கோடி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் எது இருக்கோ அந்த ஒரு ஸ்டாக்கில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா
நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் இதோட என்ஏவி ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி ரூ. 27 இருக்குது. மினிமம் சிப் அமௌண்ட் வந்து ரூ. 100 தான். அண்ட் ரேட்டிங் வந்து கிடையாது இப்போதைக்கு. அண்ட் இவங்களோட ஃபண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 1547 கோடி. அதுதான் உங்களோட ஃபண்டு சைஸ். ஸோ நீங்கள் மந்த்லியும் சிப் அமௌண்ட் பண்ணலாம், ஆல் டைமும் நீங்கள் ஒன் டைம் ஒரு பெரிய லம்சமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரேடியாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது கமோடிட்டி அப்படின்றதுனால, ஸோ அவங்களோட மெயினே வந்து ஒரே ஒரு கமோடிட்டி தான். அந்த கமோடிட்டி என்னது? சில்வர் தான். சரியா? அண்ட் மீதி 1.6% கேஷாக வச்சுருக்காங்க. அண்ட் டாப் 5ல இது 101%ல இருக்குது. டாப் 20ல 101%. இதில் பி ரேஷியோ பிபி ரேஷியோலாம் கிடையாது. பிகாஸ் இது வந்து ஒரு கமோடிட்டி பேஸ் பண்ணுது. அண்ட் ஆல்ஃபா ரேஷியோ, பீட்டா, ஷார்ப்பு, சாட்டினோ இந்த மாதிரி ரேஷியோஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு தெரியலையா? ஸோ எங்களோட பிளேலிஸ்ட்டில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு இருக்கும். ஸோ இந்த ரேஷியோஸ்லாம் வச்சு அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஸோ கமோடிட்டிஸ் அப்படின்னு வரச்சில இப்போ பார்க்கச்சில சில்வர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால நல்லா தெரியுது. இதே பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு மெட்டல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆல் டைம் டவுனில் கூட போயிருக்கலாம். ஸோ மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்றபடி அந்தந்த டைமில் எது எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சில்வர்லாம் கம்மியாக தான் இருந்திருக்கும் கோல்டை விட. ஆனால் ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸில் கோல்டு தான் நல்ல ஒரு ரீச்சை கொடுத்துருக்கு. ஆனால் சில்வர் தூங்கிட்டு இருந்த சில்வர் வந்து டக்குன்னு ஒரு 1 இயரில் நல்ல ஒரு ரைஸை கொடுத்துருக்கு. கரெக்டாக? ஸோ இன்னொரு ரைஸை வந்து கம்மிங் இயர்ஸில் கோல்டு ரைஸ் கொடுக்குமா, சில்வர் ரைஸ் கொடுக்குமா? ஸோ அப்படின்றத ரிசர்ச் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் 1 இயரில் 79%. ஸோ ஆனால் கேட்டகரி ஆவரேஜ்லேயும் இவங்க தான் ஹையில் இருக்காங்க. ஸோ 3 இயர்ஸாக இருக்கட்டும், ஆல் டைமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இவங்க தான் ஹை. அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதெல்லாம் தெரியாமலே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, ஸ்டாம்ப் டியூட்டி, டேக்ஸ் இதை பற்றி தெரியாமல் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 0.18%. ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ண போகிறதில்ல, நீங்கள் ஜஸ்ட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போது ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை கரெக்டான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் மாதிரி போகிறது தான் 0.18. 1,00,000க்கு 180 ரூபா அவங்களுக்கு கொடுத்துற மாதிரி இருக்கும். சின்ஸ் இட் இஸ் கமோடிட்டி பேஸ்ட், சில்வர் மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவங்களோட ஃபீஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குது. ஸோ மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 0.74%, 7.5%, 0.50 அப்படின்னு சொல்லிட்டு 0.5க்கு மேலே தான் இருக்கும். அண்ட் இவங்களோட எக்ஸிட் லோடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1%. ஒரு 15 நாள் கூட நீங்கள் ரிடீம் பண்ணிட்டீங்கன்னா 1%. ஸ்டாம்ப் டியூட்டி ஆஸ் யூஷுவல் 0.005%. அண்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 இயர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த டேக்ஸ் வந்து அது அந்த நீங்கள் எடுத்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் உங்களோட ப்ராஃபிட் வந்து 1.25 லேக்குக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 12.5% அவங்களுக்கு வந்து டேக்ஸ் கொடுக்கணும். அண்ட் இவங்களோட பாஸ்ட் டேட்டாஸும் இருக்குது. அண்ட் இவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க வேறு என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது பாருங்களேன். எப்படின்னா வந்து அவங்களோட ரொம்ப அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.18%. அண்ட் 1 இயர் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் வந்து அவங்களோட கேட்டகரியை விட கம்மியாக தான் இருக்குது. வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம அதோட பியரில் இருக்க என்ன ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஹெச்டிஎஃப்சி சில்வர் ETF டைரக்ட் க்ரோத்தோட நான் வந்து இன்னொரு சில்வர் ஓரியன்டாக இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி எடுக்க போகிறது ஆக்சிஸ் சில்வர் ஃபண்ட். ஸோ பாஸ்ட் 1 இயரில் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 78%, 79% இருக்குது. அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 36%, 35%. அண்ட் உங்களோட ரிஸ்க் ரெண்டுத்துலேயுமே அதிகம். அண்டு சிப் அமௌண்ட்னு பாருங்களேன், தலைவருக்கு 100 ரூபா தான் இருக்குது. ஆனால் அங்கே ஆக்சிஸில் மினிமம் 1000 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ அது நமக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான்.
அண்ட் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 0.18%, இங்கே 0.16%. ரெண்டுதுமே 20க்கு கீழே தான் இருக்குது, சின்ஸ் இட் இஸ் கமோடிட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதுனால. அண்ட் இவங்களோட என்ஐவி ப்ரைஸ், அதாவது ஒரு இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ரூபா, இங்கே 28 ரூபா. அண்ட் இவங்க ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண டேட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சஸ் வந்து கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்க அக்டோபரில் ஆரம்பிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் போத் ஆஃப் தெம் 2022 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட ஃபண்டு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டிஎஃப்சியில் தான் அதிக ஃபண்ட் இருக்குது, 1548 கோடி. இங்கே வந்து 421 கோடி தான். பிகாஸ் இவங்களோட மினிமம் சிப் வேல்யூவே 1000 இருக்கிறதுனால எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் இவங்களோட எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1%, 15 டேஸ்க்குள்ளே பண்ணால் வந்து 1%. அண்ட் இவங்களோட எக்ஸிட் லோடுன்னு பார்த்தீங்கன்னா 7 நாளுக்குள்ளே பண்ணால் 0.25%. சரியா? அண்ட் இவங்களோட பாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன், 3 இயர்ஸ் ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 78, 79, 35, 36. இவங்களோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து டாப் ரேங்க்குக்கு ரீச் ஆகியிருக்காங்க. அண்ட் இவங்களோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் வந்து அவங்களோட கேட்டகரியோட கம்பேர் பண்ணச்சில் இது வந்து 0.35% கம்மியாக இருக்குது, இது 1.51% கம்மியாக இருக்குது. அண்ட் இவங்களோட மற்ற எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இவங்களோட டாப் ஹோல்டிங்ஸ்னு பார்த்தா ஒன் அண்ட் ஒன்லி ஹோல்டிங் தட் இஸ் சில்வர் தான். அண்ட் இவங்க இதோட ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இது ஆக்சுவலி வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கான வீடியோ கிடையாது, ஜஸ்ட் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் டுகெதர். ஸோ நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக கம்பேர் பண்ணணும், அதோட ஃபண்டமெண்டலில் அனலிசிஸ் பண்ணணும். அதை அண்ட் ஆல்சோ டெக்னிக்கலாக அந்த மியூச்சுவல் ஃபண்டையோ அந்த ஸ்டாக்கை பற்றி நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.